டேய், அவ பார்க்கதான் அழகா இருப்பா, ஆனா கேரக்டர் டெரர் அம்பி. பாமர மக்களுக்கான எனது போராட்டம் எங்களது போராட்டம். சமஸ்கிருத கொண்டு வரணும், ஹிந்தி திணிக்கிறது இல்லன்னு சொல்லியாச்சுல. ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. அடிச்ச நீயே வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அமுச்சு விடுறேன், நீ பாத்துக்கா. தமிழ் படிச்சா தமிழ்நாட்டுல தான் மேல, ஹிந்தி படிச்சா இந்தியா முழுக்க மேல. அவையா இங்க வந்து மணி ஆட்டுறாப்போ ரெடியா இருக்கு. தைரியத்தை படப்படாது. அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல்? மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கத்தை முன்னெடுத்த காரணத்தால் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டதற்கு மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். நாமளே கிடையாதுப்பா, வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்ற எல்லா கட்சிகளுக்கும் நம்முடைய தலைவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு கடிதத்தை அனைத்து கட்சி கூட்டத்துல வந்த 45 கட்சிகளுக்கும் எழுத போறோம். ஒரு நாள் சீமான், போலீஸ் கேடி, அண்ணாமலை, இப்படி இந்த உதவாத சாமான் பாத்திரம், வேஸ்ட் பாத்திரம்லாம் இருப்பார். இதெல்லாம் தூக்கி உள்ள போட்டு நசுக்கி கொட்டையை நசுக்கி சூப் வச்சு குடிச்சிட்டு அடுத்த நாள் இவர்கிட்ட பதிவு கொடுத்துட்டு வந்துடுவேன். டேய், எவ்வளவு நாளாடா தாச? சீமானை பத்தி பேசுறீங்க வாயே நாத்தடிச்சு போச்சு. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. நீங்க எல்லாம் எங்கன்னா பார்த்தா செருப்பு விருப்பு இருந்தா அடிங்க. செய்யுங்கடா, செய்யுங்க. அவன் என்ன சொல்றான், இஷ்டப்பட்டு வந்தா கர்ப்பமாக்கிடுவானா, 7 வாட்டி கலைப்பானா. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. நான் என்ன தூக்கின்னு போயா கற்பழிச்சேன்னு கேட்டானா இல்லையா டிவியில்? ஓ, தூக்கின்னு போறவே கற்பழிச்சியா நீ? அது காலத்தின் கட்டாயம். இது ஒரு தப்பா? இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடும். அழக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனை தூக்கி உள்ள வச்சு நசுக்கி சூப்பு எடுத்தன்னு வச்சுக்க. காலங்காத்தால ஒரு சிக்கிட்டமே. முன்னெல்லாம் வேட்டி கட்டுவாரு, இப்ப பேண்ட் போட்டுக்கிறாரு. அது ஒருத்தன் பேண்ட் போட்டா, அவரு என்னோட பேண்ட் போட்டா பொருந்தது, ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு பேண்ட் போட. நாயெல்லாம் பெருத்தம் லவடி கப்பாரு, நாய் செத்துமா தட்டாதா? அதை விட இன்னொரு கூத்து அமித்ஷாவுக்கு போட்டு போறான் பேண்ட். கற்பனை பண்ணி பாரு, உலகத்துல பைசே இருக்கு. நம்ம என்ன குபேர பொம்மையா அவனை பார்த்தா செஞ்சிருப்பாங்க. ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றான எடப்பாடி. அவன் வாயில என்ன தட்டு வைக்கணும்? ஹிந்தி படிக்கணும். எங்க அக்கா தமிழிசை, அது அக்காவா தங்கச்சியான்னு எனக்கே தெரியல. அது ஒரு 300 feet தான் இருக்கும். இந்த மாதிரி மேடை போட்டுச்சுன்னு வச்சுக்க, கீழே மனக்கட்டை போடணும். அந்த மனக்கட்டை நீங்க சொல்லு. தமிழ் படிச்சா தமிழ்நாட்டுல தான் மேல, ஹிந்தி படிச்சா இந்தியா முழுக்க மேல. அவையா இங்க வந்து மணி ஆட்டுறாப்போ ரெடியா இருக்கு. தைரியத்தை படப்படாது. அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல்? மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கத்தை முன்னெடுத்த காரணத்தால் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டதற்கு மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். நாமளே கிடையாதுப்பா, வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. பாமர மக்களுக்கான எனது போராட்டம் எங்களது போராட்டம். சமஸ்கிருத கொண்டு வரணும், ஹிந்தி திணிக்கிறது இல்லன்னு சொல்லியாச்சுல. டேய், அவ பார்க்கதான் அழகா இருப்பா, ஆனா கேரக்டர் டெரர் அம்பி. அங்க பாரு. மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை ஆதரித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கத்தினை முன்னெடுத்து சென்றார். இதற்கிடையே போலீசாரின் தடையை மீறி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை நடத்தியதாக அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளிகளில் மட்டும் மும்மொழி கொள்கையை அனுமதிக்கும் திமுகவின் இரட்டை வேடம் இன்று அம்பலப்பட்டு நிற்கிறது என்றும், திமுகவின் நாடகத்தை பொதுமக்கள் உணர தொடங்கிவிட்டதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயத்தில் நிலை தடுமாறி இருக்கிறார் என கூறியுள்ளார். அதிகம் பேசுன முட்டி அக்கா பேசுறேன், ஜாக்கிரதை.
ஆகவே இந்த கைது பூச்சாண்டிக்கெல்லாம் தமிழக பாஜகவினர் பயந்து பின்வாங்க போவதில்லை என தெரிவித்துள்ள அண்ணாமலை, தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வோம், எத்தனை பேரை உங்களால் சட்டவிரோதமாக கைது செய்ய முடியும் என முதலமைச்சருக்கு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. சரி, ஹிந்தி படிக்கிறோம், அதனால எங்களுக்கு என்ன வரும்? செல்போன் இருக்குதுமா, எந்த பாஷையில பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணி எந்த பாஷை ஒண்ணுமோ அந்த பாஷையில கேட்டா அதுவே மாத்தி கொடுக்குதா இல்லையா? அப்புறம் என்ன மயிருக்கு நான் ஹிந்தி படிக்கணும்? அதுக்கு ஏடா ஃபீஸ் கட்டணும்? அதுக்கு ஹிந்தி கிளாஸுக்கு போகணும். நாங்க தமிழ் அப்படியே சொல்லி கொடுக்குறோம். சரி, ஹிந்தியை வளர்க்கணும்ன்ற ஒப்பூட்டு பணத்திலே வளர்க்குற. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது, நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. இந்தியை ஏற்றுக்கொண்டால் 10,000 கோடி தருவேன் என்று சொல்கிறான் தர்மேந்திர பிரதான். இந்தியை ஏற்றுக்கொண்டு 10,000 வாங்குவது என்பது கக்குசில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு சமம். நான் பேசுறேன், அதான் உண்மை. நம்மளுக்கு பசிக்குதுமா, பசிக்குதுன்றதுக்காக நம்மளை ஒருத்தன் மிரட்டுறோம் வந்து நீ கக்குசில் உட்கார நான் பிரியாணி வாங்கி தரேன்னா சாப்பிடுவோமா? அவன் மூஞ்சில தூக்கி அடிக்க மாட்டான். அதே மாதிரி தான் இந்த பிஜேபி என்பது நம்மை வீழ்த்தி உன்னை அடிமைப்படுத்தி தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி. அந்த கட்சி ஒருபோதும் தமிழ்நாட்டில் வளரவிடக்கூடாது. சின்ன பயல கரண்டே காத்தியா மிரட்டுற. 3 மொழி சொல்லி கொடுத்தானா உனக்கு பர்மிஷனே தரேன்றான் தனியாருக்கு. அப்புறம் அதை கையெழுத்து போட்டு தானே வாங்கணும். அதை வாங்குறான், அதை உங்க பள்ளியில தர உங்க பள்ளியில தரேன்றான். அந்த அண்ணாமலைன்னு ஒரு அநாத நாயகிறான், அவன் வந்தான்னா தொட்டப்ப கட்டி எடுத்து அடிக்கும். அவன் ரொம்ப மோசமா பேசுறான், அநியாயத்துக்கு ரொம்ப மோசமா பேசுறான். ஆஹா, என் வயிற்றுல பீர வாத்தியம்மா, பீர வாத்தியே. என் வீட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கினேன். ஏண்டா அறிவில்லடா, நீ IPS தானே படிச்சிருக்க. பழைய பார்லிமெண்ட் இருந்ததா இல்லையா? அதை புதுசா கட்டினானா இல்லையா? அந்த புதுசா கட்டினத்துல யாரு மயிரை புடுங்க 888 சீட்டு போட்டிருக்கானா இல்லையா? அப்ப 888 பேர் உட்கார்றதுக்கு தானே கட்டியிருக்கான். அப்ப கூட்ட போறான்னு அர்த்தமா இல்லையா? இதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி கையெழுத்து போடுறானா, ஹிந்தி படின்றானா. இதுக்கடா நாங்க 72 வருஷம் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். என்னது ஏண்டா இந்த எவர்த்திங்க ஏகாம்பரத்தையா ஏமாத்த பாக்குற? இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? அருவா. எங்க ஊர்லயும் அருவா தான். இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையு விட மாட்டேன்டா. வந்துட்டாயா வந்துட்டாயா. முதல்ல ஒண்ணு தெரியுங்க, உன் லட்சியம் வெல்லணும்னா கட்சி வெல்லணும், கட்சி வெல்லணும்னா நீ கட்சிக்கு வேலை செய்யணும். உனக்கு வேலை செய்யணும், நீ தனியா தான் கட்சி ஆரம்பிக்கணும். எனக்கு பெரியவர கூட இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு பெரிய தத்தம் போவேன். பெரியவரதான் அந்த கட்சியில ஆள் வேணா நானே கூட சேர்ந்துக்கிறேன், சேர்ந்து இது பண்றேன். அந்த கட்சியை வளர்த்தோம்னா கொஞ்சம் பேர் நீக்கி கூட அனுப்பி விடுறேன். வளர்த்துக்க, நீ ஆளு சேரு, உனக்கே சேரு. சீமானை விட்டுடுச்சு, நீ போய் தெருவில் நின்று கூட்டம் போட்டு பேசி மக்களை திரட்டு. அப்ப நீ சரியான தலைவன், நீ சரியான வீரன். அது இல்லையே, நான் கடல்ல வலைய வீசி மீனை பிடிச்சிட்டு வந்து கரையில போட்டா அதுல 2 மீனை உனக்குன்னு எடுத்துட்டு போனீங்கன்னா நீ யார்? நீ தன்னை முன்னிறுத்திக்கிற. கட்சிக்கு ஆள் சேர்க்கறதை விட்டுட்டு கட்சிக்குள்ள தனக்கு ஆள் சேர்க்கறதை என்னைக்கு நீ செய்யறியோ அன்னைக்குதான் இந்த கட்சி நாசமா போச்சு. உனக்கு பொருத்தமான கட்சி இருக்கு திமுக, அங்க போய் சேர்ந்துட்டு அவர் உன்னைய கேட்டுதான் எல்லாருக்கும் சீட்டு கொடுப்பாரு. அது துருத்திக்கிட்டு இருக்குது, அதுக்கு பேர் தான் பிசிறு. அப்படி தனியா வெளியில போறது. நான் உட்கார்ந்தா என்ன, ஒலாத்தனா உனக்கு என்ன? யார இடம் பார்த்து உட்கார சொன்ன? ஒரு கட்டின கட்டுக்குள்ள இருக்கு 1000. இவர் போயிட்டாரு, எப்போ எவன் ஜெத்ரா கூட நீ ஜெத்துருக்க. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா. எதுக்கு போனா போ. மற்ற கட்சிகளை போல ஒரு கட்சி, ஒரு தலைவர், தொண்டன் ஒழுங்கு இருக்கணும். அரங்கத்துக்குள்ள 1000 இருக்கலாம், அறைக்குள்ள 1000 பேசலாம். ஆனா வெளியில வந்தா நீ ராணுவ வீரன்கிறத மறந்துடக்கூடாது, நீ ராணுவ வீரன்கிறத மறந்துடக்கூடாது. ஏய், அடிச்சு மூஞ்சி மோரையில பேத்து விடுற ராஸ்கல். ஏனிய தன்னன் வந்து நிக்கிறியா? போங்கடா வெளியே. நீ உன் லட்சியம் ஜெயிக்கணும்னா கட்சி ஜெயிக்கணும், கட்சி ஜெயிக்கணும்னா கட்சி என்ன வேலை கொடுக்குதோ அதை செய்யணும், யார நிறுத்துதோ அவனுக்கு வேலை செய்யணும். ஆமா, உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா உடனே அடுத்தவங்களை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்களா? இல்ல, என்னைய நிறுத்தினா தான் நீ கேட்கிற சீட்டு உனக்கு கொடுக்குற கட்சிக்கு போய் சேர்ந்து. இங்க நீ சொல்றதான் அண்ணன் கேட்கணும்னா நீ தனியா தான் கட்சி ஆரம்பிச்சிடணும். ஆனா நீ கட்சியை வளர்க்கறதுக்கு பதிலா கட்சியை கலைக்கிறதுக்கு குலைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்து கொண்டு இது வேலை செய்யணும் தம்பி.
இந்த கட்சிக்கு வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. வேலை செய்கிறவன் வேலை செய்யாதவன் தான். என்ன சத்தம் போட்டு பேசுற? அதுக்கு எதுக்கு அடிக்கிறான்? ரவுடின்னா அடிக்கத்தாண்டா செய்வேன். அந்த சாதிக்கு என்னை தலைமை இருக்க வைக்க நீ போராடுற. இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து விடுங்க, எங்களுக்காக ஒரு தடவை பேசி விடுங்க, எங்களுக்காக பேசி விடுங்க. இது மாதிரி ஒரு துரோகம் இருக்க உலகத்துல எதுவுமே கிடையாது. வர கோவத்துக்கு அவனை துண்டு துண்டா வெட்டம் போல இதுடா. உனக்கு எல்லாமே வெளிப்படையாக இருக்கு. உனக்கு விஷம் விற்கிற கடை இருக்கு, சாராயம் விற்கிற கடை இருக்கு, சாப்பாடு விற்கிற கடை இருக்கு. எது வேணுமோ போய் சாப்பிடலாம் நீ. ஆனால் நீ எங்கிட்டதுக்கு வந்த? உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. எந்த சாதிக்கு கட்சி இல்ல, அப்புறம் என்கிட்ட வந்த? எந்த மதத்துக்கு அரசியல் கட்சி இல்ல, இயக்கம் இல்ல, அப்புறம் என்கிட்ட வந்த? அதான் இருக்க. உன் சாதிக்கு கட்சி இருக்கு போ, உன் மதத்துக்கு கட்சி இருக்கு போ. இது ரெண்டு வேணாம். நான் தமிழன் என்ற உணர்வு இருந்தா என்கிட்ட வா, இல்லைன்னா போய்கிட்டே. இல்லனே நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு? ஒரு தாய் பிள்ளை ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டான் பாக்குறவன் என்ன அதிகமா நினைக்க மாட்டான். என்னண்ணே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா பழகிட்டு என்ன அப்புறம் இங்க வந்துகிட்டு அதை தேடுறது இதை தேடுறது இருந்துகிட்டு அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு பொறுப்பை போட்டீங்கன்னா நல்லா வேலை செஞ்சிருவாங்க. 13 வருஷமா போட்டேன், ஒரு வேலையும் இல்லை. இந்த பொண்ணை கட்டி வச்சிட்டீங்கன்னா நான் நல்லா குடும்பம் எடுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன யார் நினைச்சுட்டு அதாவது கட்சிக்கு புதுசா வந்தா அவனை மிரட்டி விரட்டுறது. நீ எப்ப வந்த கட்சிக்கு? நாங்கெல்லாம் எப்ப இருக்குதுன்னு மாவட்டம் நான் தான். என்னை கேட்காம எதுவும் பண்ண முடியாது. நம்ம யாரோடும் கூட்டணி வைக்கல, எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கலன்னு வைத்துக்காங்க. அதிக கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். அதாவது நான் தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ளே 40 கட்சி இருக்கு. அது எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருக்கோம். உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா தொகுதி மறுவரை தொடர்பான அந்த விவாதத்தில் 5 கட்சிகள் இதனை புறக்கணித்திருக்கிறார்கள். எந்தெந்த 5 கட்சிகள்? அந்த 4 பேர் நீங்க தானே. நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா. உங்க மண்டையில ஓடுங்க. இந்த ஏரியா பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. மக்கள் தொகை அடிப்படையிலான மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், ஒடிசா, மேற்கு வங்கம், இமாச்சல், உத்தரகண்ட், வடகிழக்கு மாநிலங்களும் பலத்த சேதத்தை ஏற்படுத்த வல்லது என்பதை உணர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் பிற கட்சிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன். உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு. என்னடா வாழ்த்துக்கள். எந்த தேவையும் இன்றி பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு எனும் பேச்சை யார் கிளப்புகிறார்கள், எந்த நேரத்தில் பேசுகிறார்கள், எதற்காக பேசுகிறார்கள் என்பதும் கவனத்திற்குரியது. மாநிலங்கள் உரிமைகளில் தலையிடுவதும், வருடாந்திர பட்ஜெட்டில் தேர்தல் வரவிருக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்குவதும், தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி பகிர்வை மறுப்பதும், பேரிடர் காலங்களில் நமது கூக்குரலுக்கு செவி சாய்க்காததும், மும்மொழி கொள்கை எனும் பெயரில் ஹிந்தியை திணிப்பதும், எம் பேச்சை கேட்டால்தான் நிதி தருவேன் எனும் மிரட்டுவதும் ஒரு ஒன்றிய அரசின் செயலாக தெரியவில்லை. இன்றல்ல, நாளையல்ல, எப்போதுமே பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் கொண்டு வராமல் இருப்பதே ஜனநாயகத்தையும் கூட்டாட்சியும் இந்தியாவின் பன்முகத்தன்மையும் காக்கும் என்பதே ஒரு இந்தியனாகவும் தமிழனாகவும் மக்கள் நீதி மையத்தின் சார்பாகவும் வலியுறுத்துகிறேன். உலக நாயகன் கமலஹாசன் ஐயா இன்று அவருடைய ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்திட்டாரு. அவங்களுக்கு எங்களுடைய மனமார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற எல்லா கட்சிகளுக்கும் நம்முடைய தலைவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு கடிதத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்த 45 கட்சிகளுக்கும் எழுத போறோம். எங்களுடைய தலைவர்கள் 45 கட்சி தலைவர்களையும் போய் சந்திப்பாங்க. தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் 45 கட்சி தலைவர்களையும் போய் சந்தித்து அவர்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருக்கு, தவறான புரிதல் இருக்கு, அல்லது ஐயம் இருக்கு, அச்சப்பாடு இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை, எங்களுடைய தலைவர்கள் 45 கட்சிகளை யாரு முதலமைச்சர் அழைச்சாங்களோ எல்லாருக்கும் போய் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த ஏரியா கொஞ்சம் அப்படி இப்படி, இவனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியே. பி வெரி கேர்ஃபுல். நாளை மறுநாள் 45 கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுத போறோம் தனித்தனியாக.
ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர் போவாங்க, குழுவாக போய் பண்றோம். சின்ன கட்சி பெரிய கட்சி எதுவும் எங்களுக்கு இல்லைங்க, எல்லா கட்சிக்கும் நாங்க போறோம். இந்த ஏரியாவுக்குள்ள வந்த நான் கொடுக்கிற தண்டனை ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். இதை அந்த கட்சிகளுக்கு டவுட் இருக்கா? ஏன்னா டிவி மீடியால பேசுறது வேறங்க, ரூம்குள்ள பேசுறது வேற, அந்யோன்யமாக சகோதர சகோதரியாக பேசுவது வேற. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அண்ணன் பொன்னார் அவர்களாக இருக்கட்டும், தமிழிசை அண்ணன் ஹெச் ராஜா மூத்த தலைவர், அவங்களே நேரடியா போக போறாங்க. அடுத்த வாட்டி வரையில வாடா நீ தக்காளி நசிக்கிறமாங்க. 45 கட்சி தலைவர்களையும் சந்திப்பதற்கு எங்களுடைய தலைவர்கள் அவங்க இடத்துக்கு போய் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு கேளுங்க, நாங்க தீர்க்கிறோம். அது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். எவன்டாது என்னடா கேட்ட? நேற்று நம்முடைய எல்லா தலைவர்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். நாளை மறுநாள் ஒரு கட்சிக்கு நாங்கள் கடிதம் எழுதுறோம். அவர் எங்களுக்கு நேரடி கொள்கை ரீதியாக திராவிட கழகமாக இருந்தாலும் நாங்கள் சென்று திராவிட கழகத்தை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை தெளிவுபடுத்திவிட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஒருத்தர் வந்தாரு 2018 நிக்கிறோம், அவரு 21 நிக்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்ல உட்காரோம். இடையில நாங்க கேட்டோம், வாட் அபவுட் 2019? நோ ஐ டோன்ட் வாண்ட் 2019, ஒன்லி 2021. அவர் வீட்டுக்கு போயிட்டார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இப்போ ஒருத்தர் நிக்கிறோம், அடிக்கிறோம், 2026 முதலமைச்சர் சீட்ல உட்காந்துக்கிறோம். வாட் அபவுட் 2019, 24? நோ ஐ டோன்ட் வாண்ட் 2024, ஒன்லி 2026. ஏண்டா நீங்கெல்லாம் நேரா கிளம்பி வருவீங்க, நிற்பீங்க, ஜெயிப்பீங்க, முதலமைச்சர் சீட்ல போய் உட்காந்துக்குவீங்க. நாங்க குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போறதுக்கு நாங்க கட்சி நிற்கிறோம். எட்டி மிதிச்சனா நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். போடா. நம்ம பேசினாவே கொஞ்சம் சிக்கல் தான்மா. தலைவரும் திட்டுவாரு, பெத்த அப்பன் திட்டினா புள்ள கோச்சிப்பானா? இல்லை, ஒரு 2.5 மாதம் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஜெயிலேருந்து வெளியே வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் பேசி 40 சீட்டும் ஜெயிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன். நான் சிறையிலிருந்து பேசாமல் தவித்த போது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலம் என்னை பேச வைத்த அன்பு இளைஞர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் எண்ணம் எனும் நான் எடுத்து வண்ணமலர் பூக்களை வார்த்தை என வருத்தி முதற்க நன்றி எனும் மாலைதனை சூட்டுகிறேன். நன்றி என்று. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நாங்கள் எதை செய்யவும் தயங்க மாட்டோம் என்று கூறி, தமிழன் என்றொரு இனம் உண்டு, அவனுக்கென்றொரு தனி குணம் உண்டு. உங்களுடைய மொழியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் மீது திணிக்காதீர்கள். திணித்தால், எங்களுடைய தலைவர் கட்டளையிட்டால் நாங்கள் எதை செய்யவும் தயங்க மாட்டோம். எனவே தலைவர் தளபதி அவர்களுடைய வழியில் தமிழ்நாடு என்றும் போராடும், தமிழ்நாடு வெல்லும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy bugger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.